சாரிக்கா, உங்களை ஏமாத்திட்டேன். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமா யோசிக்காம கொஞ்சம் சரியா யோசிங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கக்கா. நீ சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிடணுமா? ஹே லக்ஷ்மி, அடுத்த தடவை உன்னை அடிச்சு தூக்க போறேன் பாரு. நீயும் அதை பார்க்க தான் போற. லட்சுமி, நம்ம கிட்ட உதவி கேட்டு ஒருத்தங்க நிக்கிறாங்க, கொஞ்சம் இறங்க லட்சுமி, என்னன்னு கேட்போம். ஹலோ, ஏங்க உங்களை தான். என்னாச்சுங்க? என்னங்க கைய காட்டுனீங்க, பைக் நிப்பாட்டுனீங்க, அப்புறம் ஏதோ யோசனையில நிக்கிறீங்க? அது அட சொல்லுங்க. அது வந்து பைக்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் காலி ஆயிடுச்சுங்களா? ஏங்க, பைக்கு எடுக்கும் போது பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்திருந்தீங்கன்னா இப்படி நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குங்களா? அவசரத்துல கவனிக்கல. என்னங்க நீங்க இந்த சின்ன விஷயத்துல இப்படி அசால்ட்டா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படிங்க முன்னேறுவீங்க? இங்க பாருங்க, எப்பவுமே நாம உஷாரா இருக்கணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வர வேண்டியத மத்தவன் தட்டிட்டு போயிடுவானுங்க. அத லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, இனிமேலாச்சும் உஷாரா இருங்க. ஆமா, நமக்கு எந்த ஊருங்க? என்னங்க, அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். லட்சுமி, இவரு உனக்கு தெரிஞ்சவரா லட்சுமி? ஆமா ஆமா, இந்த ஊர்ல உனக்கு எப்படி இவரு தெரிஞ்சவரா இருக்க முடியும்? அது இங்க பால் விக்க வருவேன்ல, அப்போ அவரோட பொண்டாட்டி பேரும் லட்சுமி தான். அவர் பொண்டாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவர் எனக்கு தெரியும். பாத்தீங்களா, என் பொண்டாட்டி பேரும் லட்சுமிங்க, உங்க பொண்டாட்டி பேரும் லட்சுமிங்க. நமக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தீங்களா? என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஓ, கழுத்துல தாலி இல்ல பொண்டாட்டின்னு சொல்றேன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இப்பதான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இல்லைங்க. நிச்சயம் முடிஞ்சாலே பொண்டாட்டி தானங்க. ஏன் லட்சுமி, நான் சொல்ற சரிதானே? இங்க பாருங்க, நான் ஒருத்தனுங்க வந்ததுல இருந்து என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. சரி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு எந்த ஊருங்க? அவரு வேட்டக்காரன் புதூர் நாட்டாமையோட பையன், பேரு வெற்றிவேல். நீங்க நாட்டாமை விட்டு பையனா? நானும் எங்க ஊர்ல நாட்டாமை மாதிரி தானுங்க. என்ன ஒண்ணுங்க, எங்கேயாச்சும் இந்த மாதிரி வெடக்கோலியா மாட்டிச்சுன்னா ஒரே அமுக்க அமுக்கி விடுவாங்க. அந்த கருமத்தை மட்டும் என்னால விட முடியலங்க. அது என் ரத்தத்திலே ஊறி போச்சுன்னா பாருங்களேன். அப்புறங்க, எத்தனை கோழி அமுக்குனாலும் நமக்குன்னு பொண்டாட்டின்னு ஒருத்தர் வேணும் இல்லைங்க. அதுக்கு தாங்க இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
லட்சுமி கிட்டவா. அட கிட்டவான்னு சொல்றேன்ல. அட வந்து நில்லு லட்சுமி. ஏங்க எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குங்க? ஏங்க இப்படியே பார்த்துட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏங்க எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஜோடி மாதிரி நாங்க இல்லையா? உங்க லக்ஷ்மி மாதிரி நான் இல்லையா? லட்சுமி இவருக்கு பொறாம. நம்ம அங்க கிணத்து கடவு கடையில ஒண்ணு ஒட்டி இருந்துச்சு. அது கூட எனக்கு தெரியாம நான் எதையோ படிச்சு எனக்கு படிக்க தெரியாம நான் தடுமாறும் போது ஒன்ன படிக்க சொல்லி நான் சொல்ல சொன்ன தெரியுமா? நீ கூட தடுமாறி பக்கத்து ஆள்கிட்ட கேட்டு சொன்னியே. அது என்ன சொன்ன? அது மேட் ஃபார் ஈச் அதர். அதானுங்க அதானுங்க அதானுங்க. நாங்க ரெண்டு பேருங்க இங்க பாருங்க மேட் ஃபார் ஈச் அதருங்க. இங்க பாருங்க எனக்குன்னே பிறந்தவன் இந்த லட்சுமிங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா சிவாஜி பத்மினி, கமல் ஸ்ரீதேவி, சூர்யா ஜோதிகா, அந்த இந்தியில என்னமோ சொல்லுவாங்களே ரெண்டு பேரை, அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய்ங்க. அந்த மாதிரி துரசிங்கம் லட்சுமிங்க. அப்புறங்க எங்க கல்யாணத்துக்கு நீங்க மறக்காம வந்துருங்க. இப்ப எங்க கல்யாணத்துக்கு நகை வாங்க தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம். நகையை வாங்கிட்டுங்க அப்படியே இந்த பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவோங்க. பத்திரிக்கை அடிச்சு வந்த உடனே நானும் லட்சுமியும் ஜோடியா சேர்ந்து வந்து உங்க வீட்டுல வந்து கொடுப்பங்க. நீங்க உங்க லட்சுமியை கூட்டிக்கிட்டு இந்த லட்சுமி கல்யாணத்துக்கு வந்துடணுங்க. ஏங்க வந்துருவீங்களே? இந்த வரேன் பெட்ரோல்னு சொன்னார்ல, நான் ஏதேதோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்களேன். இனிமேலாவது எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி லட்சுமி போலாமா? போலாம். ஏன் லட்சுமி தெரிஞ்சவங்கன்னு சொன்ன, தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதா நம்ம ஊர் பண்பாடு. போய் சொல்லிட்டு வாப்போ. போயிட்டு வரேங்க. லட்சுமி கெட்டியா புடிச்சுக்க. ஏன்னா நான் வேகமா போவேன்ல,
நீ கீழே வந்துட்டுனா எனக்கு வலிக்கும்ல. கெட்டியா பிடிச்சிக்க. ஏங்க வரங்க, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணுங்க. பொடி பைத்தியக்காரி. என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னீங்க? என்ன சார் விஷயம்? என்ன சக்தி பேசுறது? சலிச்சு போற அளவுக்கு புதுசு புதுசா கார் வாங்கின எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலையே. அது விஷயமா பேசத்தான் உன்னை வர சொன்னேன். ஓ, அன்னைக்கு அனுஷ்கா தரகர்கிட்ட நடந்துட்டதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்பட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாது சக்தி. இனிமே அனுஷ்கா அப்படி நடந்துக்காம இருக்க என்ன செய்யணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு என்ன சார் முடிவெடுத்திருக்கீங்க? சொல்றேன் சக்தி. அதுக்கு முன்னாடி என்னை பத்தியும் நான் சொல்லிடுறேன். என்ன சார் நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கீங்க? நீங்க சிட்டிலேயே நம்பர் 1 டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க. வேண்டிய அளவுக்கு காசு பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. எல்லாம் இருந்தும் என் மனசுக்கு நிம்மதி இல்லையே சக்தி. நான் பெருசா படிக்கல, ஆனாலும் என் உழைப்ப நம்பினேன். டிரைவரா இருந்தேன்னா இன்னைக்கு பெரிய டிராவல்ஸ் அதிபரா வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னோட தன்னம்பிக்கை. என்ன மாதிரியே என் பொண்ணு இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவளுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன். சின்ன வயசுல இருந்து அவ எதை கேட்டாலும் அடுத்த செகண்ட்லயே வாங்கி கொடுத்துட்டு தான் நான் மறு வேலையே பார்ப்பேன். ஆனா இப்ப அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பிடிக்க முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சார், நீங்க உங்க பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுறீங்க. அவகிட்டயே உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா அவ சொல்லிட போறா. இல்ல சக்தி, நானும் அவ கல்யாண விஷயமா எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். அத பத்தி பேசினாலே அது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே நடந்துக்கிறா. சார், அனுஷ்கா மட்டும் இல்ல சார், இந்த காலத்துல சிட்டில இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் இப்ப எதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் தான் நினைக்கிறாங்க. சக்தி, மத்த பொண்ணுங்க மாதிரி அனுஷ்கா கிடையாது. தான் சொன்னது தப்பா இருந்தாலும் அத சரின்னு நிரூபிக்க என்ன செய்யலான்னு தான் யோசிப்பா. அதே மாதிரி கல்யாண விஷயத்திலையும் இருந்துருவாளோன்னு தான் பயமா இருக்குப்பா. அன்னைக்கு தரகர் சொன்ன மாப்பிள்ளைய சரியா பார்க்காமலேயே அவரை கண்டபடி பேசிட்டா. அப்படின்னா அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ இது எல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சக்தி தம்பி, நீ எங்க வீட்டுல வாடகைக்கு குடியிருந்தாலும் உன்னையும் எங்க ஃபேமிலியில ஒருத்தரா தான் நாங்க நினைக்கிறோம். என்னுடைய வெல்விசரா தான் நான் நினைக்கிறேன். என் பொண்ணை பத்தி நான் என் சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி என் முன்னாடி நடிச்சுட்டு, பொண்ணை எப்படி வளர்த்துருக்கான், ஒரு பொண்ணு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு 1க்கு 3 இட்டு கட்டி பேசுவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. என் குடும்பத்தை பத்தி என் பொண்ணை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் என் பொண்ணுகிட்ட அவ கல்யாண விஷயத்த பேசுறத விட நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சார், சார், நான் எப்படி உங்க பொண்ணுகிட்ட? சார், நீங்க சொல்லியே கேட்காதவ நான் சொல்லியா கேட்க போறா? பெத்த அப்பனா என் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுப்பா. ஆனா நீ அப்படி இல்ல. ரொம்ப நல்ல பையன். அனுஷ்கா வயசுதான் உனக்கும். என்கிட்ட சொல்ல தயங்குற விஷயத்த உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம் இல்லையா? அதை விட உன் மேல அனுஷ்காவுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதனாலதான் நாங்க எங்கேயாவது வெளியில போனாலும் உன்னை நம்பி அனுஷ்காவை தனியா விட்டுட்டு போறோம். அவ்வளவு ஏன், உன்னை நம்பித்தானே அவளை உன் அண்ணன் கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சோம்.
சரி சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால அனுஷ்கா கிட்ட அவ கல்யாண விஷயமா பேச நான் ட்ரை பண்றேன். ஐயோ, ட்ரை பண்றேன்னு சொல்லாத தம்பி. நீ தான் கண்டிப்பா அவகிட்ட பேசணும். எனக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் 20 வருஷமோ 30 வருஷமோ தான் நான் உயிரோடே இருக்க போறேன். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்திகளை பார்த்துட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். போகும்போது சொத்தை கொண்டு போறதில்ல, என் வம்ச வாரிசை விட்டுட்டு போறேன்னு மனநிறைவோட நான் போயிருவேன். அதனால நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு எனக்கு தெரியாது தம்பி. அனுஷ்கா கிட்ட பேசி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. சார், உன்னைத்தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய நீ தான் காரணமா இருக்கணும். சரி சார், நான் பேசுறேன். அப்பா, சக்தியை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் என் கல்யாண விஷயத்தை தான் பேச போகிறீங்கன்னு. எப்படி கரெக்டாக அதை பற்றியே பேசுகிறீங்க? எப்போவுமே என் கெஸ்ஸு மிஸ்ஸே ஆகாது. இனிமேல் சக்தியை தேடி நானாக போக மாட்டேன், அவனே என்னை தேடி வருவான். அப்படி வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாடி, ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ரோட்ல ரவுடி லட்சுமியை பார்த்தேன். அவ நினைப்பாவே வந்துகிட்டு இருக்கு. ரவுடி லட்சுமியை பாத்தீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சு மனசு மாறிட்டாளா? மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே மாறுறதுக்கு. அது அவகிட்ட இல்லையே. அவ மொத்தமா மாறிட்டா. மைனர் கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சான். 2 பேரும் ஜோடி போட்டு நகை வாங்க போறாங்களாம். அவ ரசனை ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மைனர் ஒரு ஆளு, அவனும் அவன் மூஞ்சியும் அவன் பார்க்கவே சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருந்தான். இதுல ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு என்கிட்டயே கேக்குறான். இது பாருங்க வெற்றி, கோவப்படாதீங்க. அவளோட முடிவுல அவ தெளிவா இருக்கா. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அவளோட தலையெழுத்து அவளுதானே விட்டுட வேண்டியதுதான். நானும் அவளை பத்தி நினைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் போக போக சரியாயிடும். அவளை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குங்க. தெரிஞ்சு அவன் வாழ்க்கையை தொலைக்க போறாளே, அது என்னால ஜீர்ணிக்க முடியல. நாங்க 2 பேரும் எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். அதெல்லாம் வீணா போயிடுச்சு. கடந்த காலத்து கூட சரி, முடிஞ்சா முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறலாம். ஆனா நம்ம கற்பனை பண்ணி வச்சிருந்த எதிர்காலம் கிடைக்காம ஒவ்வொரு நாளும் ஏங்குற ஏக்கம் இருக்கு பாரு, அது உண்மையிலேயே நரக வேதனை. காதலிக்கும் போது என்னென்னமோ சொல்றாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது ஏன்? ரவுடி லட்சுமியோட அழகு என்ன, அவ கலர் என்ன? அவளுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவன கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிட்டாலும். ரவுடி லட்சுமின்னு இல்ல, அழகா இருக்கிற நிறைய பொண்ணுங்க இப்படிதான் தான் புருஷனை செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ரசனை இருக்கா இல்லையான்னு தெரியல. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு பெரியவங்க அனுபவத்துல சொல்லிருக்காங்க. ஒருத்தருக்கு எந்த பொண்ணு மனைவி ஆகணும்னு எழுதி வச்சிருக்கோ அவ எந்த மூலையில இருந்தாலும் வருவா. உங்களுக்குன்னு ஒருத்தர் இனிமே பொறுக்க போறது இல்ல, உலகத்துல எங்கேயாவது இருப்பா. கல்யாண நேரம் கூடி வரும்போது உங்களை தேடி வருவா. அவ கூட நல்லா வாழ்ந்து காட்டுங்க. அத பார்த்தாவது ஒரு நல்லவரை மிஸ் பண்ணிட்டு என்னன்னு ரவுடி லட்சுமி ஃபீல் பண்ணுவாள்ல.
வந்து படுத்து தூங்குங்க. இல்ல, எனக்கு மனசே சரியில்லை. நான் கொஞ்ச நேரம் வாசல்ல காத்தார நடந்துட்டு வரேன். நீ தூங்கு. ரவுடி லக்ஷ்மி இவரை வேணும்னு வெறுப்பேத்துற மாதிரி தெரியுது. எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி செய்யறா? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.